வணக்கம் நேயர்களே. இலங்கை வரலாற்றின் பக்கங்களில் மறைந்து போன ஒரு முக்கிய இடத்தைப் பற்றி இன்று நாம் அறியப் போகிறோம். யாழ்ப்பாண குடாநாட்டின் வடக்கில் அமைந்துள்ள பருத்தித்துறை கோட்டை, பாயிண்ட் பேட்ரோ ஃபோர்ட் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சென்னாக்குடி நியூஸ் ரூம் உதவியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். பருத்தித்துறை பழங்காலம் தொட்டே கப்பல்களுக்கு ஒரு முக்கியமான இயற்கை துறைமுகமாக விளங்கியுள்ளது. இது யாழ்ப்பாண குடாநாட்டின் மிகச் சிறந்த இயற்கை துறைமுகம் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த இடம் பல நூற்றாண்டுகளாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வந்துள்ளது. பருத்தித்துறை அல்லது பாயிண்ட் பேட்ரோ என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? இது போர்த்துகீசியர்கள் இட்ட புண்டா டாஸ் பெட்ராஸ், புந்தா தாஸ் பெட்ராஸ் என்ற பெயரின் திரிபு ஆகும். அதன் பொருள் பாறைகள் நிறைந்த முனை என்பதாகும். இது அந்த இடத்தின் இயற்கையோடு ஒன்றிய ஒரு பெயர். இப்போது கோட்டைக்கு வருவோம். பொதுவாக நம்பப்படுவது போல பருத்தித்துறை இலங்கையின் வடகோடி முனை அல்ல. இங்கு கடலுக்குள் நீட்டிக்கொண்டிருந்த பவளப்பாறைகள் மீது ஒரு சிறிய முக்கோண வடிவ கோட்டையை டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வியோஷி சுமார் 1665 ஆண்டில் கட்டியது. இது இரண்டாம் ஆங்கிலோடச்சுப் போர் நடந்த காலமாகும். 1693 ஆண்டின் டச்சு வரைபடத்தின்படி இந்த கோட்டை எப்படி இருந்தது என்று பார்ப்போம். இதன் வடக்கு பக்க மதில் சுவர் சுமார் 240 அடி நீளமாகவும் மற்ற இரு பக்க மதில்கள் தலா 140 அடி நீளமாகவும் இருந்துள்ளன. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வடக்கு பக்க மதிலில் கொத்தளங்களோ பீரங்கி வைப்பதற்கான துவாரங்களோ இல்லை. கோட்டையின் ஒரே ஒரு கொத்தளம் தெற்கு பக்கத்தில் மட்டும் அமைந்திருந்தது. அதில் 4 பீரங்கி துவாரங்கள் இருந்தன. இந்த பீரங்கிகள் பக்கவாட்டிலும் தரைப்பகுதியை நோக்கியும் குறிவைக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தன. இது தரைவழி தாக்குதல்களை சமாளிக்கும் நோக்கில் கட்டப்பட்டதை காட்டுகிறது. 1672 இல் பால்டியஸ் என்ற டச்சு மத போதகர் இந்த இடத்தைப் பற்றி எழுதியுள்ளார். அவர் இந்த நகரம், துறைமுகம் மற்றும் தேவாலயம் பற்றிய குறிப்புகளை தந்துள்ளார். இப்பகுதி பருத்தி மரங்கள் நிறைந்து காணப்பட்டதாகவும் பருத்தி அறுவடைக்கு பெயர் பெற்றிருந்ததாகவும் அதனாலேயே தமிழில் பருத்தித்துறை என அழைக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகிறார். மேலும் இப்பகுதியில் ஆங்கிலேயர்களுடன் ஏற்பட்ட சில சண்டைகள் காரணமாகவே இந்த கோட்டை சமீபத்தில் கட்டப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள பருத்தித்துறை தேவாலயம் அந்த மாகாணத்திலேயே மிக பெரியதாகவும் கம்பீரமான தோற்றம் கொண்டதாகவும் இருந்ததாகவும் பால்டியஸ் விவரித்துள்ளார். அந்த தேவாலயத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய புளிய மரம் ஒரு முக்கிய அடையாளமாக இருந்திருக்கிறது. அதன் அடிமரத்தின் சுற்றளவு 42 அடியாகவும் உயரம் 65 அடியாகவும் இருந்துள்ளது. பால்டியஸ் இந்த மரத்தின் கீழ்தான் பிரசங்கம் செய்ததாக கூறப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக இந்த வரலாற்று மரம் 1952 ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட புயலில் வீழ்ந்துவிட்டது. 1760 கிறிஸ்டியன் ஃபிரெடரிக் ஸ்வார்ஸ் என்ற டேனிஷ் மிஷனரி இந்த மரத்தை பார்க்க வந்ததை நினைவுகூரும் வகையில் 1906 ஆண்டு அந்த மரத்தின் அடியில் ஒரு கல் நாட்டப்பட்டது. அதில் பால்டியஸ் மரம் 1658, ஸ்வார்ஸ் விஜயம் செப்டம்பர் 5, 1760 என்று பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கல் இப்போது எங்கே இருக்கிறது என்பது பற்றிய தகவல் இல்லை. இப்போது மிக முக்கியமான கேள்வி, இந்த கோட்டை எங்கே? வருத்தமான உண்மை என்னவென்றால் இன்று இந்த கோட்டையின் எந்தவிதமான தடயங்களும் மிஞ்சவில்லை. அதன் சரியான இருப்பிடம் கூட துல்லியமாக தெரியவில்லை. நவீன வரைபடங்கள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் கிரிஷேன் மெண்டிஸ் என்பவரின் ஆய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் எதுவாக இருக்கலாம் என்று கருதப்படும் ஒரு இடமே தற்போது சுட்டிக்காட்டப்படுகிறது. பருத்தித்துறை கோட்டை இன்று நம் கண்முன்னே இல்லாவிட்டாலும் அதன் வரலாற்று முக்கியத்துவமும் பருத்தித்துறை துறைமுகத்தின் பழமையும் பால்டியஸ் போன்றவர்களின் குறிப்புகளும் அந்த காலத்தில் இப்பகுதியின் சிறப்பை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன.
யாழ்ப்பாணத்தின் வரலாற்றில் பருத்தித்துறை கோட்டை ஒரு அழிக்க முடியாத அத்தியாயம். மீண்டும் அடுத்த சின்னாக்குடி FM நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.